வியானா ஒருத்தர் உள்ள வந்து 2 பேர வெளிய கூட்டு போறேன்னு சொல்லி, இன்னைக்கு 3 பேர் உள்ள வந்து, இந்த 4 பேரையும் நம்ம அஞ்சா சிங்கங்கள் 6 பேரும் சேர்ந்து எப்படி இந்த 7 நாள் சமாளிக்க போறாங்கன்றத இந்த வீடியோல பார்த்துடலாம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றதையும் சேர்த்து பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சம்பவம் செய்றவங்கள பார்த்துருப்பீங்க. சம்பவம் செய்றதுல ரெக்கார்ட் வச்சிருக்கா பார்த்தீங்களா? அதுதான் வினோத். இன்னைக்கு வந்து வினோத் நெறைய சம்பவம் பண்ணியிருக்காரு. அதில ஃபர்ஸ்ட்லேருந்து லைனா போயிடலாம். காலையில எழுந்த உடனே வேக்கப் மியூசிக் வந்து போட்டப்ப, வினோத் வந்து டான்ஸ் ஆடுறேன்ற பேர்ல அரோரா முடிய புடிச்சு குதிரை ஆட்டம் விளையாட்டுருக்காரு. இது மட்டும் இல்ல, இன்னும் இருக்குது. அது போக போக சொல்றேன் வீடியோவோட ஃப்ளோல. வியானாக்கு அப்புறமா ஆள் உள்ளே இறக்கிறதுக்காக பாட்டு போட்டுருந்தாங்க. பாட்டு போட்டப்ப வினோத் அந்த பக்கம் போயிட்டு 3 பேர் கூட ஜாலியாக தோள் மேலே கையை போட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. அவ்வளவு வயிற்றுச்சலு. சேச்சே எனக்கு இல்லையே. யார் யார் உள்ளே வந்தான்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் அப்புறம் பிரவீன் காந்தி வந்து உள்ளே வந்திருந்தாங்க. உள்ளே வந்ததில் கானா விதத்துக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். எல்லாரும் அப்படியே ஜாலியாக பேசின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திவாகர் கேமரா முன்னாடி வந்து நான் தான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பறக்கன்னு சொல்ல, அப்புறம் வெளி உலகத்தை பற்றி பேசியிருந்தாங்க. அதை பற்றி பேசக்கூடாதுன்ட்டு அப்புறம் பாஸ் கூப்பிட்டு, அங்கே கேமரா தெரியுதா, கேமராக்கு நடுவில் டோர் தெரியா, அப்படியே வெளியே அமுச்சு விட்ருவேன், இனிமேல் வெளி உலகத்தை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. அப்புறம் உள்ளே இருக்கவங்களாம் ஒரே பண்ணு தான் அதை வச்சு. அப்புறமா பணப்பேட்டி 2.0 ஃபஸ்ட்டு டாஸ்க் இன்றைக்கானது ஆரம்பிச்சது என்னன்னா, பந்து வந்து ஊதி அந்த ரெட் பந்தை வந்து கீழே தள்ளணும், மஞ்சள் கலர் பந்தை வந்து மேலே வச்சிடணும். ஒரு பந்துக்கு 10,000 வரை ஆட்ட ஆரம்பிச்சது. ஒரு மாதிரி நல்லா ஃபன்னாக போச்சு. இதில் வந்து முக்கியமாக நம்ம அப்பத்தா மறுபடியும் அப்பத்தா தான் எல்லாத்துலேயும் வந்துடுறாங்க. ஒன்றும் இல்லை, கஷ்டப்பட்டு ஒரு பால் நிற்க வச்சுட்டாங்க. நிற்க வச்சுட்டு போஸ்ட்லாம் கொடுத்து போகும்போது இந்த நாய் வந்து கத்தும் பார்த்தீங்களா ஒரு மாதிரி, அந்த மாதிரி சவுண்டு கொடுத்துட்டே வெளியே போனாங்க. அது கொஞ்சம் நல்லா சிரிப்பாக ஃபன்னாக இருந்துச்சு. அவங்களும் ஒரு மாதிரி நல்லா தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கான காசு வந்து ஜெயிச்சதுக்கானது வந்துச்சு. காசு வந்ததுக்கப்புறம் தான் பாஸ் ஒரு விஷயத்த சொன்னார். என்னன்னா, நேற்று எண்ணதில் வந்து சின்னதாக ஒருத்தவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. காசு வந்து கம்மியாக பண்ணியிருக்காங்க. 1,25,000 என்னமோ சம்திங் எண்ணியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து அமௌண்ட் அதிகம். அதுக்கு காரணம் கானா வினோத் தான். என்னன்னா, அவர் வந்து எண்ணும்போது 500 நோட்டை வந்து 200 மாதிரி கணக்கு பண்ணிட்டு எண்ணி வச்சிருக்காரு. கடைசியில் மாட்டிக்கிட்டாரு. அடுத்து என்ன? அடுத்தும் வினோத்து தான். பிரவீன் உள்ள வரும்போது பாட்டு போட்டாங்க. அப்போ வந்து கானா வினோத்து போயிட்டு அரோரா முன்னாடி போயிட்டு பாம்பு டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. மனுஷன் எல்லா இடத்துலையும் ஸ்கோர் பண்ணிட்டே இருக்காருப்பா. நல்லா ஆனால் ஜாலியாக வச்சிருக்காரு வைபா. அதை தரதுக்கு முன்னாடியே பிரவீன் தான் கானா வினோத் வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருந்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வினோத் உள்ள வந்தார். இவங்க 2 பேரும் கட்டிப்பிடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக தான் இருந்தாங்க. ஆனால் என்ன, அவர் வந்து கானா வினோத் வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் வச்சிருந்தாரோ அது வந்து அவர் திருப்பி தரல. அதனால கானா வினோத் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டார் இந்த இடத்துல. அப்புறம் பிரவீன் வெளியே போய் ஒரு 2 படத்தில் இப்போ கமிட் ஆகி நடிச்சுட்டு இருக்காரு. நல்ல விஷயம் தான். அப்புறமா பணப்பெட்டி அடுத்த டாஸ்க் வந்துச்சு. இதில் வந்து பாலை வந்து உள்ளே ஊட்டி விடணும். 10,000 20,000 30,000 மாதிரி பவுண்டரி செட் பண்ணாங்க. அதுக்குள்ளே கரெக்டாக வந்து தள்ளி விடணும். இதுதான் கேமு. அப்புறம் போட்டி ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்கில் எல்லாம் சுமாராக தான் விளையாண்டாங்க. போக கிரிக்கெட் ஆகிட்டாங்க. ஆனால் இதில் இருக்கிறதுலே நல்லா விளையாடுதுன்னு எனக்கு தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் காண வினத்து தான். ஏன் அது நான் அப்படி சொல்கிறேன்னா, 3 தடவை யாருமே பாலை வந்து உள்ளே கரெக்டாக நிற்க வைக்கவே இல்லை. அவர் வந்து ஒரு தடவை 10, 2 தடவை 20 20ன்ற மாதிரி நிற்க வச்சார். ஒரு ஆளாக 50,000 எடுத்தார். ஆனால் 3 தடவையும் அதுக்குள்ளே கரெக்டாக யாரும் நிற்க வைக்கல. இவர் நிற்க வச்சார். இந்த கேமை முடிக்க கடைசியில் இந்த டோட்டல் அமௌண்ட் வந்து 3,35,000 வந்து வந்துருச்சு. இந்த அமௌண்ட்டை யார் வேணால் எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. யார் இந்த பணத்தை வந்து அடிச்சுட்டு போவா நினைக்கிறீங்கன்றதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட நான் இன்றைக்கான இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். டாட்டா பபாய். நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.